வணக்கம். என் பெயர் சேத்தனா. நான் 7ஆம் வகுப்பு ஏஸ் பிரிவில் ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றேன். நான் இங்கு திருக்குறள் கதையை சொல்லப் போகிறேன். திருக்குறள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். கதை. பொய் சொல்லக்கூடாது. ஃபாத்திமா, உனக்கு தாராளமா இருந்தா என் கூட 2 நாளுக்கு ட்ரிப்பு வர முடியுமா? சரி பிரியா, நான் வரேன். ட்ரிப்புக்கு போகும்போது தண்ணி வேணும் ஃபாத்திமா, அதனால தண்ணி எடுத்துக்கோ. சரி, நான் எடுத்துட்டு வரேன் பிரியா. மன்னிச்சிரு ஃபாத்திமா, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல பிரியா, வா நம்ம அங்கே போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு ஃபாத்திமா, உன்கிட்ட தண்ணி இருந்தால் தர முடியுமா? மன்னிச்சிரு பிரியா, என்கிட்ட தண்ணி காலி ஆயிடுச்சு. நீ வேணா பக்கத்தில் யார்கிட்டயாவது கேட்டுப்பாரு. சரி ஃபாத்திமா, நான் பார்க்குறேன். என்ன இங்கே யாருமே இல்லையே. சரி ஃபாத்திமா கிட்டே பா. என்ன ஃபாத்திமா தண்ணி குடிச்சிட்டு இருக்கா இல்லைன்னுட்டு? ஃபாத்திமா, ஏன் நீ தண்ணி இல்லைன்னு? இது ரொம்ப தப்பு, பொய் சொல்லக்கூடாது ஃபாத்திமா. இது ஏன் தண்ணி பிரியா, அதனால நான் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏன் தண்ணி, நான் மட்டும்தான் குடிப்பேன். ஏமி, ஒரு நிமிஷம் என்னால் இங்கே வர முடியுமா? சொல்லு பிரியா. ஏமி, எனக்கு ஒரு உதவி வேணும். ஏமி, சொல்லு பிரியா, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன உதவி வேணும்? ஏமி, இன்னைக்கு ஃபாத்திமா என்கிட்ட தண்ணி இல்லைன்னு போய் சொன்னான். ஆனால் அவகிட்ட தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மித்தவங்களையும் கஷ்டப்படுத்துறா. அதனால அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று தரணும். ஏமி, நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் பிரியா. ஐயோ, என்கிட்ட வர தண்ணி காலி ஆயிடுச்சு. சரி, நம்ம பிரியா கிட்டேயும் ஏமி கிட்டேயும் கேட்கலாம். பிரியா, ஏமி, உங்ககிட்ட தண்ணி இருந்தால் தாங்களேன், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு. இல்லை, என்கிட்ட இல்லை ஃபாத்திமா. என்கிட்டயே கம்மியாக தான் ஃபாத்திமா இருக்கு. என்ன, ஏமியும் பிரியாவும் தண்ணி இல்லைன்னுட்டு இப்போ தண்ணி குடிக்கிறாங்களே, நம்ம மேலே தான் தப்பு. நம்ம நேற்று பிரியா தண்ணி கேட்கும் போது கொடுத்துருக்கணும். நம்ம போய் சொன்னதும் தப்பு, அவளை கஷ்டப்படுத்துனதும் தப்பு. பிரியா, ஏமி, என்னை மன்னிச்சிடு. ஏன்னா நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடாது. அதே மாதிரி பொய்யும் சொல்லியிருக்கக்கூடாது. நான் உனக்கு தண்ணி தராமல் கஷ்டப்படுத்துறது என்னோட தப்பு தான். இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் பிரியா. ஏமி, பரவாயில்ல ஃபாத்திமா, இருக்கட்டும். இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு பண்ணாத. இந்த தண்ணி. நன்றி பிரியா. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கினது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி யார்கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. நன்றி.